ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்மோக் டிடெக்டரில் ஒரு சென்சார் இருக்கும். அது வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காலிங் பெல் இருந்தால் தானடா இன்றைக்கே பிடிங்கி எரிஞ்சிட்றேன். இன்றைக்கே இந்த காலிங் பெல்லை தூக்கி கொளுத்திடுறேன். சரி, வீசுறதுக்கு முன்னாடி இந்த காலிங் பெல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துட்டு இதை வீசிடுவோமா? நம்ம வீட்டில் இருக்கிறது ஒயர்டு காலிங் பெல், அதாவது டிங் டாங் காலிங் பெல்லும் சொல்லலாம். ரெண்டு சைடும் அலுமினியம் பிளேட் இருக்கும். அதில் இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பி போய் அடிக்கிறதுனால தான் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எல்லாத்தையும் கழட்டி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரு கேப் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காப்பர் ஒயர் வந்து சுத்தப்பட்ட ஒரு இது இருக்கும். இதை வந்து சொலினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சொலினாய்டுனா இப்படி ஒரு நடுவில் ஒரு ராட் இருக்கும், அதை சுற்றியும் மேலே வந்து காப்பர் ஒயர் வந்து சுத்தப்பட்டிருக்கும். இந்த என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த காப்பர் ஒயர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து உருவாக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்னா, அந்த நடுவில் இருக்கிற அந்த கம்பியை வந்து ஈர்க்கும்போது அது உள்ளே இழுக்கப்பட்டு ஒரு சைடில் இருக்கிற அலுமினியம் பிளேட்டில் வந்து டச் ஆகும். அண்டு மறுபடியும் நம்ம அந்த பவரை சர்க்கியூட் ஆஃப் பண்ணுவோம்ல, அதாவது சுவிட்சை ஆஃப் பண்ணுவோம். டிங்டாங் பெல்லில் எப்படி அமுத்திட்டு மறுபடியும் விட்டுருவோம். ஸோ மறுபடியும் நம்ம அதை விடும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பொசிஷன் வரும்போது மறுபடியும் இந்த சைடு அடிக்குது. இப்போ நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த காலிங் பெல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உதவுனதுனால இதை மன்னிச்சு வீட்டிலேயே வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.